ஹலோ கைஸ், 12 ஜூன் 2025 அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு போய்கிட்டு இருந்த ஏர் இந்தியா விமானம் A171 ரொம்ப அதிர்ச்சியூட்டும் விதமா விபத்துக்குள்ளானது. இந்த விபத்துல 242 பயணிகள் மற்றும் க்ரூ மெம்பர்ஸ் இருந்தாங்க. இந்த விமானம் டேக் ஆஃப் ஆகி வெறும் 40 செகண்ட்ல இதோட வேகம் குறைஞ்சி கீழ் நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. அடுத்து 2 நிமிஷத்துல இந்த விமானம் பிஜே மருத்துவக் கல்லூரியின் ஹாஸ்டல் மேல மோதியது. இந்த விமானத்துல இருந்த 241 பயணிகளும் இறந்தாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் உயிர் தப்பினாரு. இந்த முழு சம்பவமும் ரொம்ப அதிர்ச்சியை அளிக்குது. ஏன்னா வரலாற்றுல இந்த குறிப்பிட்ட வகை விமானத்துக்கு இதுதான் முதல் விபத்து. அதாவது போயிங் 787 ட்ரீம்லைனர் விமானம் ஒரு சிறந்த சேஃப்டி ரெக்கார்டை கொண்டது. இதுவரை இந்த விமானம் வரலாற்றுல ஒருபோதும் விபத்துக்குள்ளானதில்ல. ஒருவேளை இது பழைய விமானம் நினைச்சா ட்ரீம்லைனர் வகை விமானம் 2009ஆம் ஆண்டுல தான் முதல் முறை பறந்தது. அன்றிலிருந்து இன்று வரை எந்த அளவிலான விபத்தும் இந்த விமானத்துக்கு நடந்ததில்ல. இந்த விமானத்தோட குறிப்பிட்ட கோட் நம்பர் VTANB ஆகும். இந்த நம்பரை நீங்க இன்டர்நெட்ல தேடினா உங்களுக்கு எல்லா டேட்டாவும் கிடைக்கும். இது ரொம்ப பழைய விமானம் கிடையாது. இது 11 ஆண்டுகளுக்கு முன்னாடி தயாரிக்கப்பட்ட விமானம். பொதுவா ட்ரீம்லைனர் விமானத்தின் சராசரி ஆயுட்காலம் 20 இருந்து 30 ஆண்டுகள் வரை இருக்கும். இந்த விமானத்தை ஓட்டிய விமானிகள் கேப்டன் சுமித் சபர்வால். இவருக்கு 8200 மணி நேரம் விமானத்தை ஓட்டிய அனுபவம் பெற்றவர். அதே போல ஃபர்ஸ்ட் ஆபீசர் கிளைவ் குந்தர் 1100 மணி நேரம் விமானத்தை ஓட்டிய அனுபவம் கொண்டவர். இந்த 2 விமானிகளுக்கும் போதுமான அனுபவம் இருக்கு. அடுத்ததா நம்ம மனசுல வரும் கேள்வி என்னன்னா, வானிலை மோசமாக இருந்ததா? விபத்து மதியம் 1:40 மணிக்கு நடந்தப்போ வானிலை நிலையாகவும் வெப்பம் 37 டிகிரி செல்சியஸும் இருந்தது. பலத்த காற்றும் வீசல. கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் வரை பைலட்ஸுக்கு விசிபிலிட்டியும் இருந்தது. அப்போ இந்த விபத்து எப்படிதான் நடந்ததுன்னு நம்ம கேட்கலாம். அதுக்கு விமானத்தின் பிளாக் பாக்ஸ் தான் பதில். இதுல இருக்க ரெக்கார்டிங் மூலமா தான் உண்மையான காரணம் என்னன்னு தெரிய வரும். நிபுணர்கள் இந்த விபத்து கடுமையான மெக்கானிக்கல் ஃபெயிலியர்னால நடந்திருக்கலாம்னு சொல்றாங்க. மெயின்டெனன்ஸ் அப்போ ஏதாவது இயந்திர கோளாறு சரிபார்க்காம விடப்பட்டதா? இதற்கான பதில் மிக விரைவில் நமக்கு தெரிய வரும்.